அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பில் குடிமையியல் பகுதியில் குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தை நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். இந்த பாடம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் டைரெக்டாகவே கவர் ஆகுது. ஸோ இந்த பாடத்தை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் புக்கை வச்சு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர்கிட்ட ஸ்கூல் புக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்கூல் புக் இல்லாதவங்க அப்படியே பொறுமையாக நம்முடைய வீடியோவை பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், எளிமையாக தான் இருக்கும். ஸ்கூல் புக்கு வச்சுருக்கிறவங்க, ஆல்ரெடி படித்தவங்க, உங்கள்கிட்ட புத்தகம் இருக்கும் இல்லையா, புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அப்படியே நான் சொல்கிறதையும் கேளுங்க, புத்தகத்தையும் பாருங்கள். டபுள் பெனிஃபிட்டு, நல்லா மெமரி ஆகும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். ஸ்கூல் புக்கில் பக்க எண் 210 எடுத்துக்கோங்க. 210வது பக்கத்தில் தான் இது இருக்குது. ஒரு நாட்டுடைய குடிமகனை சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இது எந்த மொழிச்சொல் அப்படின்னும் கேட்பாங்க. இப்போ டைரெக்டாகவே கேட்கணுன்னா சிவிஸ் என்பது எந்த மொழிச்சொல்னு கேட்பாங்க. லத்தீன் மொழிச்சொல். இது எதை குறிக்குது அப்படின்னா, லத்தீன் அப்படிங்கிறது ரோமானியபுரம். அந்த காலத்தில் ரோமானியர்கள் தான் நகர பேரரசை உருவாக்குனாங்க. அந்த நகர அரசுகளில் குடியிருப்பாளரை குறிக்கத்தான் சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுலேருந்து தான் சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. குடிமகன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குடியுரிமை. குடியுரிமைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடிமகன் ஒரு நாட்டில் இருக்கார். அவர் அந்த நாட்டில் விரும்பும் காலம் வரைக்கும் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை கொடுக்கறது தான் குடியுரிமை. குடியுரிமையை கொடுத்துட்டாங்கன்னா அவர் விரும்புகிற வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கலாம். சரிங்களா? அவருடைய சாய்ஸ் தான். அப்படி கொடுக்கப்படுறது தான் குடியுரிமை. இந்த குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமைனா பிறப்பால் பெறக்கூடியது. அதாவது ஒருத்தர் ஒரு நாட்டில் பிறந்திருப்பார், சட்டப்படியாக பிறந்தார் இல்லையா, ஸோ அவருக்கு அந்த நாட்டில் குடியுரிமை கொடுத்துருவாங்க. இது வந்து இயற்கை குடியுரிமை. இயல்பு குடியுரிமைனா அவர் பிறந்தது வேறு நாட்டில், ஆனால் இப்போ இருக்கிறது இன்னொரு நாட்டில். அப்போ இருக்கிற நாட்டிலையும் கொடுப்பாங்கள்ல, அதுதான் இயல்பு குடியுரிமை. இப்படி குடியுரிமையை 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்தியாவில் குடியுரிமையை வாங்கணுன்னா ஒரு சட்டம் இருக்குது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி தான் குடியுரிமையை வாங்க முடியும். இந்த சட்டத்தின்படி குடியுரிமையை 5 வழியில் வாங்கலாம், 3 வழியில் இழக்கலாம். அது என்னங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது குடியுரிமையை பெறுதல். எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். 1955 கொண்டு வரப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக 5 வழிமுறை வழியாக குடியுரிமையை வாங்கலாம். அது என்னங்கிறத 1 by 1 பார்க்கலாம். முதல் டைப்பு பிறப்பால் குடியுரிமை பெறுதல். பிறக்கிறதுனால குடியுரிமை வாங்கிறது. இதுலேயும் சில தகவல் இருக்குது பாருங்கள். 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசாக மாறுச்சு. இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசான தினத்திலிருந்து 1987 ஜூலை 1 வரைக்கும் இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையுடைய பெற்றோர், அப்பா அல்லது அம்மா யாராக இருந்தாலும் சரி, அவங்க எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்க. சரிங்களா? எது வரைக்கும்? 1987 ஜூலை 1 வரைக்கும். அதுக்கு பின்னாடி என்னாச்சு? அதுக்கு பின்னாடி சட்டத்தை மாற்றினாங்க. அந்த திருத்தத்தின்படி 1987 ஜூலை 1 முதல் 2004 டிசம்பர் 3 வரைக்கும் இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையுடைய பெற்றோரில் ஒருத்தர், அப்பா அல்லது அம்மா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இப்படி மாற்றம் பண்ணிட்டாங்க. இதையும் பிறகு 2004 டிசம்பர் 3 பண்ண திருத்தத்தில் பெற்றோரில் ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும், இன்னொருத்தர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வராதவராக இருக்கணும் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது நல்லா கவனிங்க. 1950 ஜனவரி 26 குடியரசான தினம். அதுலேருந்து 1987 ஜூலை 1 வரைக்கும் அப்பா அல்லது அம்மா எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு குடியுரிமை உண்டு. 1987 ஜூலை 1 முதல் 2004 டிசம்பர் 3 வரைக்கும் ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்திருக்குன்னா அவங்களுடைய பெற்றோரில் ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும். 2004 டிசம்பர் 3 பிறகு என்ன மாற்றம் பண்ணிட்டாங்கன்னா, அப்பா அல்லது அம்மா ஒருத்தர் வந்து இந்திய குடியுரிமை பெற்றவராக இருக்கணும், இன்னொருத்தர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வராதவராக இருக்கணும். இப்படி மாற்றம் பண்ணிட்டாங்க. இது பிறப்பால குடியுரிமை பெறுதல். இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு இந்த வழிமுறையிலெல்லாம் குடியுரிமை வழங்குவாங்க. ஒரு முறையை பார்த்துட்டோம். அடுத்து 2வது முறை வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். இது 2வது வழிமுறை. இது என்ன குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
குடியரசான தினத்திலிருந்து 1992 டிசம்பர் 10 ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்கலை. ஆனால் அவங்க அப்பா அம்மா இந்தியாவை சேர்ந்தவங்க தான், வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே அந்த குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை வழங்குவாங்க. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது. அந்த குழந்தையுடைய தந்தை அப்பா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக இருந்தால் தான் குடியுரிமை கொடுப்பாங்க. எது வரைக்கும்? 1992 டிசம்பர் 10 வரைக்கும். அதுக்கு பின்னாடி என்ன குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1992 டிசம்பர் 10க்கு பின்னாடி பெற்றோரில் ஒருத்தர், அப்பா அல்லது அம்மா யாருனாலும் ஓகே, இந்திய குடிமகனாக இருந்தால் போதும் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதையும் 2004 டிசம்பர் 3 பண்ண திருத்தத்தின் அடிப்படையில் அப்பா அல்லது அம்மா இந்திய குடிமகனாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த குழந்தை பிறந்ததை 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். புரியுதுங்களா? அதாவது வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு எப்படி குடியுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்து 3வது முறை பதிவு செய்தல் மூலமாக குடியுரிமை பெறுதல். இது 3வது டைப்பு. பொருத்தமான எவிடன்ஸை வச்சு நம்ம பதிவு பண்ணி இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம். ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அவங்க பாட்டன் முப்பாட்டன்லாம் இந்தியக்காரரு, அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார், அங்கேயே தங்கியிருக்கிறாரு. அவர் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாரு. இந்திய குடியுரிமை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் தாராளமாக இந்திய குடியுரிமை கொடுக்கலாம். ஆனால் சில நிபந்தனை இருக்குது. அவர் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்தால்தான் அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு இந்திய குடிமகனை ஒரு வெளிநாட்டு பெண் திருமணம் பண்ணுது. அந்த பெண்ணுக்கு குடியுரிமை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனால் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி 7 வருடங்கள் இந்தியாவில் தங்கினாதான் அந்த பெண்ணுக்கும் குடியுரிமை வழங்க முடியும். இது பதிவு செய்வதன் மூலமாக குடியுரிமை வாங்கிறது. அடுத்து 4வது முறை. 4வது முறை இயல்பு குடியுரிமை கோரி விண்ணப்பித்தல். அதாவது ஒரு இந்திய பிரஜை தான், அவர் வெளிநாட்டில் இருக்கார், அவர் இந்தியக்காரருங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. பாட்டம் முப்பாட்டம் காலத்திலேயே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, எந்த எவிடன்ஸும் இல்லை. அவர் இந்தியாவுக்கு நான் இந்தியாவிலேயே செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு கொடுக்கலாமா? எந்த எவிடன்ஸுமே இல்லை. கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம். அவர் எந்த நாட்டு குடிமகனாக இருக்கிறாரோ அந்த குடியுரிமையை துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படும். அவர் இந்தியாவுக்கு இந்திய அரசு பணியில் 1 ஆண்டு இருக்கணும், அல்லது இந்தியாவில் 1 ஆண்டு தங்கி இருந்தால் அவருக்கு கொடுப்பாங்க. சில நிபந்தனை இருக்குது. அவருக்கு நல்ல பண்புகள் இருக்கணும். இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற 8வது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கிற 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியில் போதிய அறிவு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இயல்பு குடியுரிமையும் வழங்கப்படும். இது 4வது டைப்பு. அடுத்தது 5வது டைப்பு. 5வது டைப் என்ன? பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக குடியுரிமை பெறுதல். அதாவது ஒரு வெளிநாட்டு பகுதி இந்தியாவோட இணையுது, அப்போ இந்திய குடியுரிமை வழங்கப்படும். கொடுத்துருக்காங்களா? ஆமாம், கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்துருக்காங்க? 1962 பாண்டிச்சேரி இந்தியாவோட இணைஞ்சது. அப்போ இந்திய குடியுரிமை பாண்டிச்சேரி மக்களுக்கு கொடுத்தாங்க. இப்படி 5 வழிமுறை மூலமாக குடியுரிமையை நம்ம வாங்க முடியும். அடுத்து குடியுரிமையை இழத்தல். எப்படியெல்லாம் இழக்கலாம் அப்படின்னா 3 வழிமுறையில் இழக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 2வது பகுதியில் 5 முதல் 11 வரை இருக்கிற விதிகளில் குடியுரிமையை எப்படி வாங்கலாம், எப்படி இழக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை ஸ்கூல் புக்கில் முதல்ல கொடுத்துருக்கணும், பட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த 3 வழி என்னங்கிறத பார்க்கலாம். முதல் வழி, தானாக முன்வந்து குடியுரிமையை துறத்தல். ஒருத்தர் வெளிநாட்டு குடியுரிமையை வாங்குறாரு. அப்படி வாங்கிட்டாருன்னா இந்திய கவர்மெண்ட் சும்மா விடுமா? விடாது. அவருடைய குடியுரிமையை ரத்து பண்ணிடுவாங்க. அவர் தானாகவே குடியுரிமையை இழந்துட்டாருன்னு அர்த்தம். அடுத்து, சட்டப்படி முடிவுக்கு கொண்டு வருதல். அதாவது ஒரு இந்திய குடிமகன் வாலண்டியராக அவரே வெளிநாட்டு குடியுரிமையை வாங்கிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. 3வது, கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வருதல். இது என்ன அப்படின்னா, இயல்புரிமை கோரி ஒரு வெளிநாட்டுக்காரரு, அதாவது வெளிநாட்டில் வசிக்கிற இந்தியர் இந்திய குடியுரிமை வாங்கலான்னு பார்த்தோமா, அவர் மோசடி பண்ணி வாங்கினார், தவறான பிரதிநிதித்துவம் கொடுத்து வாங்கினார், அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சால் மத்திய அரசு ஒரு ஆர்டர் போட்டு அவருடைய குடியுரிமையை ரத்து பண்ணுவாங்க. இப்படி 3 வழிமுறைகளில் குடியுரிமையை இழக்கலாம். அடுத்து ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட்டுரிமைனா என்ன, குடியுரிமைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். நாட்டுரிமை அப்படிங்கிறது ஒரு நாட்டில் பிறக்கிறது. குடியுரிமைங்கிறது அவருக்கு சட்டத்தால் வழங்கப்படுறது. ஒருத்தர் நாட்டுரிமையை மாற்ற முடியாது. இந்தியாவில் பிறந்தவர் எப்பயுமே இந்தியாவில் பிறந்தவர் தான். அதுவே குடியுரிமையை மாற்ற முடியும். இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்க பிரஜையாக மாறலாம்.
ஸோ நாட்டுரிமையை மாற்ற முடியாது, குடியுரிமையை மாற்றலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை முறை தான் ஃபாலோ பண்ணப்பட்டுருக்கு. மத்திய அரசாங்கம் கொடுக்குற குடியுரிமை தான் எல்லாத்துக்குமே பொது. அதுவே அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சுவிட்சர்லாந்து இந்த நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கூட்டாட்சி முறை இருக்குது. அங்கே இரட்டை குடியுரிமையை வழங்குறாங்க. தேசிய குடியுரிமையும் வழங்குவாங்க, மாநில குடியுரிமையும் வழங்குவாங்க. சரிங்களா? இதை எப்படி கேட்பாங்கன்னா இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் எதுவும் கேட்பாங்க. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் நாட்டுடைய முதல் குடிமகன். இந்தியாவுடைய முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர் தான். அடுத்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர். இந்திய பிரஜை தான், பட் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெளிநாடு வாழ் இந்தியர், இவங்களை என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. நான் ரெசிடெண்ட் இண்டியன். இவங்க யாருப்பா அப்படின்னா இந்தியாவிலேருந்து விசா வாங்கிட்டு போயிட்டு வெளிநாட்டில் தங்கி அங்கே வேலையை பார்ப்பாங்க, இல்லை அங்கேயே கொஞ்சம் செட்டில் ஆகிருப்பாங்க. சரிங்களா? அவங்க ஆக்சுவலாக இந்திய பிரஜை தான், பட் பர்மிஷனோடு போய் வெளிநாட்டில் தங்கியிருக்காங்க. இவங்க தான் என்ஆர்ஐ. அடுத்து பிஐஓன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்கள். பெர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின், இந்திய பூர்வீக குடியினர். இந்தியாவுடைய அண்டை நாடுகள் தவிர்த்து மற்ற நாடுகளில் வசிக்கிற இந்திய பூர்வ குடியினர். இந்தியாவிலேருந்து பாட்டம் காலத்தில் போயிருப்பாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணி தங்கியிருப்பாங்க. அவங்கள இந்திய பூர்வ குடியினர் சொல்கிறாங்க. இந்தியாவுடைய அண்டை நாடுகளுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இந்த சலுகை கிடையாது. எந்தெந்த நாடு? பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் போன்ற நாடுகளில் தங்கியிருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. இந்த பிஐஓ முறை இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை. 2015 ஜனவரி 9 முதல் இந்த முறையை ஓஐசி முறையோட இணைச்சிட்டாங்க. அது என்ன ஓஐசி முறைனா, வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். அதாவது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க, வெளிநாட்டு குடியுரிமையும் அவங்களுக்கு இருக்கும், இந்தியாவில் வசிக்கும் உரிமையும் இருக்கும். இவங்களுக்கு அந்த ஓசிஐ கார்டு கொடுப்பாங்க. பட் இதில் ஒரு டிராபேக் இருக்குது, நல்லா கவனிங்க. இவங்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை, இந்தியாவில் ஓட்டு போட முடியாது. அடுத்து சில முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு போவோம். இந்திய குடிமக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமையும் இருக்குது, அடிப்படை கடமையும் இருக்குது. அடிப்படை கடமையை எப்போ கொண்டு வந்தாங்க? அரசியலமைப்பு சட்டத்துடைய 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாங்க. இதை பற்றி நம்ம 10th விளக்கமாக படிப்போம். அடுத்து ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. இந்திய குடிமக்கள் அல்லாதவர்களை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். அவங்களும் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒருத்தங்க அந்நியர், ஏலியன் சொல்லுவோம். இன்னொருத்தவங்க குடியேறியவர், இமிக்ரெண்ட்டுன்னு சொல்லுவோம். இவங்க யார் அப்படின்னா, ஒரு வெளிநாட்டு பயணி இந்தியாவுக்கு ஒரு 5 நாள் டூர் வந்திருக்காரு, 20 நாள் டூர் வந்திருக்காருன்னா அவரை அந்நியர், ஏலியன் அப்படி சொல்லுவோம். அதுவே குடியேறியவர் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் நிரந்தரமாக தங்குறதுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள குடியேறியவங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் இந்தியாவில் இருக்காங்க. சரிங்களா? அடுத்து இறுதியாக நம்ம பார்க்க போகிறது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதிய தினம் சொல்லுவாங்க. இதை எப்போ கொண்டாடுவாங்கன்னா ஜனவரி 9 கொண்டாடுவாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் கொண்டாடப்படுது. எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம்னு பாருங்கள், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. என்ன காரணம்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பார், அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். அவர் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்ததை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9 வெளிநாடு வார் இந்திய தினம்னு சொல்கிறாங்க. பட் கொண்டாட்டம் அப்படிங்கிறது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? இவ்வளோ பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துட்டா போதும். பட் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. மோஸ்ட்லி ஸ்கூல் புக்கை வச்சு சொல்லிக் கொடுத்தா நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் இந்த வீடியோவில் எந்தளவுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.